நம்ம கடைக்கு தேவையான 5 ரூபா பாக்கெட்டு ஜீரகம் நம்மளே போடணும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் 5 ரூபா பாக்கெட்டு ஜீரகம் எப்படி போடுறதுன்னு தான் நான் இன்றைக்கி வந்து காணிக்கிறேன் வீடியோவில். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 100 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் நம்ம போடுறதுனால நம்ம கடைக்கு மட்டும்தானே, அதனால் போதும், நிறையெல்லாம் வாங்கி வைக்காண்டா, ஸ்டாக் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஜீரகம் வந்து நமக்கு ஒரு 50 ரூபா ரேட்டு வந்து அதில் வந்து நம்ம எத்தனை பாக்கெட் போடுறோம் அப்படின்னு உள்ளதை கணக்கு தான். மிளகு வந்து போடும்போது ஒரு அளவு போட்டோம்னா அதை விட ஜீரகம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம போடலாம். ஒரு 4 கிராம் வச்சு நான் போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட்டில் வச்சு. எந்த பொருளும் 5 கிராம் வச்சு நான் போட்டிருக்கேன். எந்த பொருளுமே வந்து போடுறதுல நம்ம ஏதாவது ஒரு ஸ்பூன் அளவோ ஒரு டப்பா அளவு இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன பொருள் போடுறதுக்கெலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 கிராம் 5 கிராம்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக அளந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு ஒரு சின்ன டப்பா எடுத்து வச்சுருந்தேன் மருந்து கொடுக்குறது. அதே போல் அதில் கரெக்டான ஒரு அளவு வச்சு எடை போட்டு அதே அளவில் போட்டுக்கிடுதேன். ஏன்னா கரெக்டான ஸ்பூன் எதுவும் வச்சோம்னா நம்ம டக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால் ஒவ்வொன்றையும் வச்சு 4 கிராம் எடை போட்டுகிட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். கவர் அளவு அதே தான். இந்த மிளகுக்கெல்லாம் நான் சொன்னேன், வெந்தயம்லாம் சொன்ன அளவு தான் உள்ளதில் லாஸ்ட்டு கவர் தான். லாஸ்ட்டு கவர் எடுத்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கிடலாம். போட்டோம்னா நமக்கு தேவையான அளவு இன்றைக்கி 100 கிராம் எத்தனை பாக்கெட் வருதுன்னு கணக்குக்கு தான் நான் 100 கிராமே நான் இன்றைக்கி போட போகிறேன். நமக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 பீஸ் இருந்தால் போதும், அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கும். அதனால் இந்த 100 கிராமில் எத்தனை பாக்கெட் வருது, என்ன லாபம் கிடைக்கணும் உள்ளது நமக்கு தெரியறதுக்கு வேண்டிய நான் ஒரு 100 கிராம் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து நான் போடுதேன். இதில் வந்து லாஸ்ட் அளவு கவரில் வந்து எனக்கு ஒரு கணக்கு பார்க்கும்போது 22 கவர் கிடச்சிது. நம்ம ஒரு பாக்கெட் வந்து 5 ரூபா வச்சு நம்ம கொடுக்குதோம். 22 கவர் கிடச்சி நமக்கு கணக்கு போக எல்லாம் போகும்போது நம்ம வெளியே இருந்து 40 ரூபாவுக்கு ஒரு அட்டை வாங்கி விற்றோம்னா நமக்கு 10 ரூபா கிடைக்கும். இதில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு எப்படினாலும் 50 இது கவருக்குள்ள ரூபா, நம்ம சீலிங் அந்த கரண்டு நம்ம உழைப்பு எல்லாம் பார்க்கும்போது 80 ரூபா வச்சு பார்த்தாலுமே நமக்கு ஒரு 30 ரூபா நமக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கு. இல்லை கரண்டெல்லாம் நீங்கள் கணக்கு பார்க்கலாம், இல்லை எப்படினாலும் ஒரு 40 ரூபாக்கா நமக்கு லாபம் வரதான் செய்யுது. வெளியே வாங்கி விற்கிறதுக்கு இது பெட்டர் தான். நமக்கு வந்து எத்தனை 2 அட்டையும் 2 பாக்கெட்டும் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஒரு 80 ரூபா பார்த்தாலுமே நம்ம வந்து நீங்கள் இப்படி இந்த அளவில் போட்டு கடைக்கு சேல் பண்ணனா நீங்கள் சேல் பண்ணிக்கிடலாம். சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன தொழில் இந்த மாதிரி இருக்கும், இஷ்டம்னா நீங்கள் பண்ணிக்கிடலாம். மற்றபடி இல்லை நமக்கு பெட்டி கடை இருக்குது, நமக்கு ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது, நமக்கு தேவையானது நம்மளே போட்டு வைக்கலான்னா, ஏன்னா வந்து டெய்லி இது செய்ய வேண்டிய ஒரு நம்ம கடைக்குனா டெய்லி நம்ம செய்ய வேண்டாம். ஒரு 100 கிராம் ஜீரகம் வாங்கி போட்டோம்னா நமக்கு விற்கும்போது அடுத்து போட்டால் போதும். அதே போல் இந்த கடுகு வெந்தயம் எதாக இருந்தாலுமே நம்ம கடைக்கு போடணும்னா டெய்லியும் போடாண்டா, நல்லா விற்கும்போது நமக்கு தேவைப்பட நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது டக்குன்னு போட்டு வச்சுக்கிடலாம். இதை நீங்கள் தொழிலுன்னு பண்ணினா நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்கணும்னா நம்ம வந்து டெய்லியும் ஒரு தொழில் கிடச்ச மாதிரி இருக்கும், பண்ணதும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இது ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour நமக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தோம்னா அந்த டைம்லேயே நம்ம செய்திடலாம். அதில் நமக்கு நம்மளுக்குள்ள கடைக்கு நம்மளே கொஞ்சம் சுத்தமாக போட்ட மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் அதாவது வெளியே வாங்கையில் ஒரு 10 ரூபா ஒரு அட்டை கிடைக்குன்னா இதில் நமக்கு எப்படியோ ஒரு 20 ரூபா அப்படியெல்லாம் லாபம் கிடைக்க தான் செய்யும். குறைச்சலாம் ஒன்றும் கிடைக்காது. நம்ம உழைப்பு போடும்போது நமக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம உழைப்பு போடாண்டாம் வெளியே இருந்தே வாங்கும்போது அதுக்குள்ளே பெனிஃபிட் அதே மாதிரி இருக்குது. நம்மளாக உழைப்பு போடும்போது அதில் உள்ள லாபங்கள் நமக்கு தெரியத்தான் செய்யுது. நல்லா தான் இருக்குது நம்ம லாபங்கள். அதனால் உங்களுக்கு நீங்கள் கடை வைக்கிறதா இருந்தாலோ அண்ணா நீங்கள் எதுவும் தொழில் பண்ணணுன்னா இந்த மாதிரி வேணால் செய்து பாருங்கள். உங்களுக்கு செய்ய ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், நாங்கள் எங்கள் கடைக்கு நாங்கள் போடுவோம், நீங்கள் அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு கடை வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மல்லி வத்தல் 5 ரூபா பாக்கெட் போடுறது வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. வேறு இதேமாரி நிறைய தகவல்கள் நாங்கள் எங்கள் கடைக்கு எதெல்லாம் தேவைன்னு போடுறோமோ அந்த வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை